அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பறவைகள் நம்பிக்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் உங்களுக்கும் உணவளிப்பான். அவை காலையில் பசியுடன் வெளியே சென்று மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில் திரும்பும். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் நம்மை விட பறவைகள் நம்பிக்கை எப்படிப்பட்டது? அல்லாஹ் நமக்கு உணவு கொடுப்பான் என்ற நம்பிக்கை அதற்கு அதிகமாக இருக்கிறது. அது நமக்கு தெரிவதில்லை. ரிசுக்கின் மீதான நம்பிக்கையை நாம் அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வந்தால்தான் அல்லாஹின் மீதான நம்பிக்கை சரியாகும். இப்ராஹிம் அதிகம் என்ற இறைநேசர் காட்டு வழியாக வருகிறார். கடுமையான பசி. ரொட்டியை எடுத்து சாப்பிடும் போது பறவை ஒன்று அதை பறித்து கொண்டு பறந்தது. அதனை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஒரு மனிதன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனிதனுக்கு பக்கத்தில் அமர்ந்து ரொட்டியை தனது அழகால் கொத்தி அவனுடைய வாயில் வைத்து அவனுக்கு ஊட்டியது. பக்கத்தில் நெருங்கினார்கள். அந்த ரொட்டியை போட்டுவிட்டு அந்த பறவை பறந்து போனது. அவனை அவிழ்த்து விட்டு விவரம் கேட்கிறார்கள். நான் ஒரு வியாபாரி. கொள்ளை கூட்டத்தினர் என் பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றனர். என்னை இங்கே கட்டி போட்டு விட்டு சென்றார்கள். ஒரு வாரமாக இந்த பறவை தான் எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறது என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அதிகம் அவர்கள் அதிர்ந்து போனார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அளிக்கும் தன்மை எத்தகையது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறது. நாம் நம் வாழ்க்கையில் முழுமையாக எல்லா விதமான காரியங்களிலும் அல்லாஹ்வின் மீது மட்டும் முழு நம்பிக்கை வைத்து வாழ அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.